friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு ஓட்ஸ் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் டயட் ஃபாலோ பண்றவங்கலாம் கண்டிப்பா இந்த பணியாரம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறம் இதை தனியா ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம் அதை நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதுல சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு பெரிய கேரட்டை வந்து தோல்லாம் சீவிட்டு நல்லா துருவிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். இந்த ஓட்ஸோட கேரட் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் அந்த கேரட் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்ல நமக்கு காய் நல்லா சாஃப்டா வெந்துடும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த அந்த கேரட் மசாலா இருக்குல்ல அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நம்ம மைதா கூட சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன்னால நம்ம அரிசி மாவு ஜஸ்ட் 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்ல பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம போர் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து ஊற்றி நம்ம பணியாரம் சுட்டு எடுத்துட வேண்டியதான். குட்டி குட்டியாக ஊதுறதுனால ஓகே, கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் பாருங்க. ஒரு குழியில மட்டும் லைட்டாக வெளியே வந்திருக்கு. பட் பணியாரம் வெந்து வர்றப்ப நல்லா பெரிய சைஸில் கிடச்சிச்சு. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துடும். சைடில் நமக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக நமக்கு அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னொரு 2 மினிட்ஸ் அந்த அதர் சைடும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஓட்ஸ் பணியாரம் ரெடி ஆயிரும். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் இந்த பணியாரம் செய்யறப்ப டேஸ்ட் ஓரளவுக்கு சுமாராக தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிளெயினா கூட சாப்பிடலாம். தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.